ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யுவர்ஸ் முகிலன்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம வந்து மௌரிய பேரரசு பற்றி பார்க்க போகிறோம். மௌரிய பேரரசு கிமு 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியா அண்ட் சாணக்கியா என்ற 2 நபர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மௌரிய பேரரசு. இந்த மௌரிய பேரரசு வந்து ஆட்சி செஞ்ச காலகட்டம் வந்து 3ஆம் நூற்றாண்டு. இது வந்து எந்த இடத்த வந்து அதனுடைய தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சதுன்னா பாட்டலிபுத்ரா. இது வந்து இப்போ மாடர்ன் டேயோட பாட்னா அந்த இடத்த வந்து மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. மௌரிய பேரரசோட வளர்ச்சிக்கு ஆரம்ப காலகட்டத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது யாருன்னா சாணக்கியா. சாணக்கியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நந்தா டைனஸ்டியோட ஒரு அமைச்சர். நந்தா டைனஸ்டி இது வந்து 3ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் பாட்டலிபுத்ரா தலைமையாக கொண்டு உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பேரரசு வந்து அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சிருக்குது. அந்த பேரரசில் வந்து சாணக்கியா வந்து ஒரு அமைச்சராக ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அமைச்சராக வேலை செஞ்சுருக்கும்போது இவர் வந்து ஒரு நியூஸை சொல்கிறாரு, இந்த மாதிரி அலெக்சாண்டர் வந்து நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வர்றாரு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு பெரிய படையை வச்சுருக்காரு. அவங்க வந்து நம்மளுடைய ஆட்சி முறையை கழிச்சிட்டு அவருடைய ஆட்சி முறையை ஏற்படுத்தக்கூடிய எல்லா ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டதுக்கு இந்த தன்னந்தாவுக்கு வந்து கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு வந்து சாணக்கியா வந்து திட்டி விரட்டி அனுப்பிச்சிடுறாரு. நீ வந்து இந்த மாதிரி என்னுடைய ஆட்சி முறையை வந்து குறைக்க வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சாணக்கியா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்தி அனுப்புனால நான் வந்து உன்னுடைய ஆட்சியை வந்து துரத்தி அடிச்சுட்டு புதிய மன்னனை தேர்ந்தெடுத்து புதிய மன்னனை உருவாக்கி இதே பாட்டாளிபுத்திராவில் உங்களுடைய ஆட்சியை கழிச்சிட்டு புதிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் போட்டு வராரு. இவர் அதுக்கப்புறம் வந்து சாணக்கியா வந்து இங்கிருந்து பாட்டலிபுத்திரா வந்து தக்ஷிலா போறாரு. தக்ஷிலா வந்து இப்போடைய மாடர்ன் பாகிஸ்தானோட ஒரு பகுதி. அங்கே போய் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பையன் வந்து சின்ன பையன் வந்து தெரு விளையாட்டு, அதாவது சின்ன ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து அவனுடைய விளையாடின முறை வந்து சாணக்கியாவுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் சாணக்கியா என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் பாட்டலிபுத்திராவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவருக்கு இப்போ ஆட்சி முறை எப்படி ஆட்சி செய்கிறது, மற்ற போர் முறை இதெல்லாம் கற்று தந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன் ஆக்குறாரு. அவர் மன்னன் ஆக்குனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு மன்னன் கிடைச்சிட்டாங்க. சாணக்கியாவுக்கு ஒரு மன்னன் கிடைச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு போர் பண்ணுறதுக்கு வீரர்கள் வேணும். போர் செய்கிறதுக்குன்னா அதுக்கான போர் வீரர்கள் வேணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறது, கிரேக்க வீரர்களை கொஞ்சம் வந்து அவங்க வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லோக்கல் வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ போர் பயிற்சி கொடுத்து அவங்களே ஒரு வீரர்களை மாற்றி அவங்களுடைய மௌரிய பேரரசோடைய ஆர்மியில் சேர்த்துக்கிறாங்க. இனிஷியல் காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நந்தா டைனஸ்டி மேலே வந்து போர் தொடுக்கிறதுக்கு இவங்க வந்து தயாராக இல்லை. பிகாஸ் அவங்க நந்தா எம்பையர் வந்து ஒரு வெல் ட்ரெயின்டு ஆர்மின்னு சொல்லலாம். வெல் ட்ரெயின்டு ஒரு இப்போ வந்து நிறைய ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்மி அந்த எம்பையர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நந்தாவுடைய அவுட்டர் டெரிட்டரியில் இருக்கிற சிறு சிறு குறு மன்னர்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு தோக்கடிச்சு அந்த படையில் இருக்கிற வீரர்கள்லாம் அவங்க கூட சேர்த்து மிகப்பெரிய ஒரு மௌரிய படையை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த டைனஸ்டியோட கேபிட்டலான பாட்டாளிபுத்திராவை தாக்கி கைப்பற்றி மௌரிய பேரரசை கிமு 323 உருவாக்குறாங்க. இதே காலகட்டத்தில் வந்து அலெக்சாண்டர் இறந்து போறாரு. அலெக்சாண்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் மௌரிய என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து போர்கள் ஈடுபட்டு இப்போதைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்தையும் கைப்பற்றாரு. மேற்கு வங்கத்தை கைப்பற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போதைய மாடர்ன் ஒரு கர்நாடக பகுதி வரைக்கும் அவர் கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை வந்து அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்து ஆட்சி முறையை ஏற்படுத்தி ஆட்சி செஞ்சு வர்றாரு. அன்டில் கிமு 297 வரைக்கும் இவருடைய ஆட்சியில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய மகனான பிந்துசாராவுக்கு வந்து அவருடைய பொறுப்பு வந்து கொடுக்குறாரு. அவர் மன்னனா முடிச்சு விட்டுறாங்க. பிந்துசாராவுக்கு முடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்தது அது கிரேட் அசோகா வந்து 273 வந்து ஆட்சிக்கு வர்றாரு. 273 வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சில பகுதிகளை வந்து மௌரியாவும் அவருடைய மகனான பிந்துசாராவும் கைப்பற்றல. அந்த விட்டுப்போன பகுதிகளை வந்து அசோகா வந்து கைப்பற்றி பேன் இந்தியா மிகப்பெரிய ஒரு இந்தியன் எம்பையர் வந்து உருவாக்குறாரு. இவர் அதுக்கப்புறம்
232 வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடையுது. கொஞ்சம் கொஞ்சமாக வீக் மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு அவங்க வந்து முற்றிலுமாக ஒரு 140 வருடங்கள் வந்து ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு முற்றிலுமாக வீழ்ச்சி அடையுது.